1.5 வருஷமாக பட்ட பாடு பெரும்பாடு. சன்னியாசியாக மட்டும்தான் போல. எப்படி சன்னியாசியாக மட்டும்தான் போல, சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற ராசியில் கன்னி ராசி இந்த 1.5 வருஷத்தில் முதன்மையான ராசி. வேலையில் மரியாதையே இல்லை. வேலையை விட்டு பல கன்னிராசிக்காரங்க என்னென்னா என்னை பொறுத்தளவு இந்த 1.5 வருஷத்தில் ஒரு இடம்ல 2 இடம்ல 3 இடம் கூட மாறிட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிரகங்கள் கொடுத்து இந்த மாதத்தில் துவக்கத்திலிருந்தே பார்த்திங்கன்னா கன்னிராசி மாணவர்கள் புதுமையான விஷயத்தை கற்றுக்குருவாங்க. 15ஆம் தேதிக்கு மேலே 19ஆம் தேதி கிட்ட பார்த்திங்கன்னா அடி ஏற்றமான சூழ்நிலை. எதை நினைக்கிங்களோ அதை செஞ்சு முடிச்சுவீங்க. நான் கடினமாக வேலை பார்த்தேன், நான் வேலையே விட்டுட்டேன், டோட்டல் வாஷ் அவுட் அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா கன்னி ராசியில் இப்போ கோச்சார ரீதியான கிரகங்கள் இருக்குது. ஸோ அப்போ கன்னி ராசியில் யாருக்கெல்லாம் சனி பகவான் சுயமாகவே அதாவது சுய ஜாதகத்தில் இருக்காரோ அவர்கள் முக்கால்வாசி நபர்கள் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டே தான் சொல்லுவாங்க. அகிலம் எங்கும் மதுரை மீனாட்சியின் ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு பிரதிபலித்து கொண்டிருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, மே மாதத்தில் 12 ராசிகளுக்கான சிறப்பான பலன்கள் என்ன, 12 ராசி நேயர்களும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த மே மாத பலன் கோச்சார ரீதியான கிரகங்கள் ரீதியாக ஃபஸ்ட்டு நம்ம கணிக்கிறோங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது மேச ராசிக்கு சொல்கிறோம், ரிஷபராசிக்கு சொல்கிறோம், ஸோ மிதுன ராசி சொல்கிறோம், இப்படி 12 ராசிக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன கடந்த கால நிகழ்வுகள் பலன்கள் எல்லாமே பாதி நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70% நபர்களுக்கு ஒரு ஃபேவராக, ஆமாங்க கடந்த காலத்தில் நடந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்னென்ன தாக்கம் சொன்னோமோ அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தவிர்த்து சில நபர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே தப்பு, ஸோ எனக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்கறது கூட தவறு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய சுய ஜாதகம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வலிமை இழந்திருக்கலாம், சுய ஜாதகத்தில் கிரக ரீதியாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், அதுவும் தவறல்ல. அதை தவிர்த்து அன்னெசரியாக ஜோதிடர்களை ஒரு தேவையில்லாத கமெண்ட்ஸ் கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு குருவை நம்ம வஞ்சிக்கிறது சமம். ஜோதிடர்கள் என்பது இறை அருள் பெற்ற நபர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80% பேர் இருக்காங்க. இதில் 20% பேர் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இப்போ தான் ரீட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முடிஞ்சளவு உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவுசெய்து பதிவிடுங்க. நீங்கள் பதிவிட தான் நாங்கள் இந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு முழுமையாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ மே மாதத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்பு என்ன? ஏன்னா கோச்சார கிரகங்கள்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த மே மாதம் துவக்கத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது, ஸோ அதுக்கடுத்து ஊடாலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம். என்ன மாற்றம்னா இந்த மே மாதம்தான் உலகியல் ரீதியாகவே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அப்படி மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பகவான் மற்றும் ராகு கேது பகவான் பெயர்ச்சியே இந்த வருடத்தில் மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இயங்குது. இப்போ குரு பகவான் 14ஆம் தேதி, ராகு கேது பகவான் 18ஆம் தேதி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்களை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் மேஷ ராசியில் ஆரம்பத்தில் மேஷ ராசியில் அமர்ந்திருப்பார். 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்குள்ளே வந்துடுவார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆரம்பத்தில் ரிஷபராசியில், அதற்கு பிறகு மிதுன ராசியில் அமர்ந்திருப்பார். செவ்வாய் கடகராசியிலே அமர்ந்திருப்பார். இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும். கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் இந்த மாதத்தின் இறுதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாதி நாட்களுக்கு மேல் 18ஆம் தேதிக்கு மேல் என்ன பண்ணுறாருன்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டேரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 6 கட்டங்கள் 7 கட்டங்கள் எம்டி ஆகி டேரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா மீன ராசியில் புதன் பகவான், ராகு பகவான், அதுக்கப்புறம் சனி பகவான், சுக்கிர பகவான், கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இந்த ராசியில் தான் அமர்ந்திருக்காங்க. இதில் இந்த புதன் பகவான் மே மாதம் 7ஆம் தேதி வரையும் மீனத்திலும், மே மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா மேஷத்தில் அமர்ந்திருப்பார். இந்த மேஷத்தில் அமர்ந்திருக்க புதன் பகவான் கரெக்டாக 23ஆம் தேதிக்கு மேலே ரிஷபத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவார். கிட்டத்தட்ட இந்த
மாதத்தில் ஒரு கிட்டத்தட்ட 3 ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். ஸோ இந்த மாதம் முழுமையாக புதன் பகவானின் ஆதிக்கமும் குரு பகவானின் செயல்பாடும் ராகு கேது பகவானுடைய மாற்றங்களும் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் உள்ளடக்கி தான் இந்த மாத பலன்கள் வரப்போகுது. வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்ம பார்ப்போம். கன்னி ராசி, கண் இமைகளால் கவர்ந்திழுக்கும் ராசி, கற்பனை ஆற்றல் அதிகமாக கொண்ட ராசி, தன்னுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்த வார்த்தைகளால் முடியாமல் கண் இமைகள் மூலமாகவே அதிகமாக வெளிப்படுத்திய ராசி கன்னி ராசி. இன்னைய கவிதை மாதிரி பேசிக்கிறீங்க, ஒரு என்ன சொல்கிறேன்னா கவிஞர் மாதிரி பேசிக்கிறீங்க அப்படின்னா கன்னி ராசிக்கு இந்த குணம் உண்டு. அதனால் உங்களுடைய பாணியிலேயே நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னுமே அழுத்தம் இல்லாத சூழ்நிலை, அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ அழுத்தம், 1.5 வருஷமாக பட்ட பாடு பெரும்பாடு. சன்னியாசியாக மட்டும்தான் போல, எப்படி சன்னியாசியாக மட்டும்தான் போல, சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற ராசியில் கன்னி ராசி இந்த 1.5 வருஷத்தில் முதன்மையான ராசிங்க. கூட கணவன் இருந்தும் சன்னியாசி, கூட மனைவி இருந்தும் சன்னியாசி, கூட உறவுகள் இருந்தும் சன்னியாசி. இப்படித்தான் ஒரு வாழ்க்கை நீங்கள் கடந்த 1.5 வருட காலமாக அதிகமாக வாழ்ந்துக்கிருந்தீங்க. வேலையில் உங்களுடைய முழு திறமையும் நீங்கள் முழுமையாக செயல்படுத்தி கூட வேலையில் மரியாதையே இல்லை. வேலையை விட்டு பல கன்னிராசிக்காரங்க என்னென்னா என்னை பொறுத்தளவு இந்த 1.5 வருஷத்தில் ஒரு இடம்ல 2 இடம்ல 3 இடம் கூட மாறிட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிரகங்கள் கொடுத்துச்சு. ஸோ இது உங்கள் மேலே உள்ள தவறு கிடையாது, கிரகங்களால் ஏற்பட்ட மாற்றங்கள். ஐயா நான் ஒரு இடம் தான் மாறிக்கேன்னா உங்கள் ஜாதகம் வலிமையாக இருக்குது. எது உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருக்குது. ஐயா நான் 2 இடம் ஆகிட்டேன் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் 60% வலிமையாக இருக்குது. ஐயா நான் 3க்கு மேலே மாறிட்டேன் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகமும் கோச்சாரமும் வலிமையாக இல்லாத காரணத்தினால் இந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டது. இதுதான் உண்மை. ஸோ அந்த அளவுக்கு ஜாதகத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு கடினத்தை கொடுத்துருக்கும், அது கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுத்துருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த மாதத்தில் துவக்கத்திலிருந்தே பார்த்திங்கன்னா கன்னிராசி மாணவர்கள் புதுமையான விஷயத்தை கற்றுக்குருவாங்க. படிப்பில் ஏதாவது ஒரு புதுமையை கொண்டு வரணும், நம்ம கலையில் ஏதாவது ஒரு கலையில் நம்ம கற்றுக்கிறணும், நம்மளுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும், எப்படியாச்சும் ஒரு அங்கீகாரம் பெறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் செயல்பாடுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படுகின்றன. 15ஆம் தேதிக்கு மேலே 19ஆம் தேதி கிட்ட பார்த்திங்கன்னா அடி ஏற்றமான சூழ்நிலை. எதை நினைக்கிங்களோ அதை செஞ்சு முடிச்சுவீங்க. அதனால் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் நானும் பஸ் ஸ்டாண்டு போகணும்னு நினச்சி போனேன், பக்கத்தில் உள்ள சந்துக்குள்ளே போனேன், அடுத்த சந்துக்குள்ளே போனேன், அப்படியே முட்டி மோதி இன்னும் பஸ் ஸ்டாண்டில் போய் சேர முடியல, சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த 1.5 வருஷமாகவே நீங்கள் சுற்றுறீங்க. இந்த பக்கம் நல்ல வேலை கிடச்சிருமா, அந்த பக்கம் நல்ல வேலை கிடச்சிருமா, ஏதாவது ஒரு பக்கம் ஒரு நல்ல விடைகள் கிடச்சிருமா அப்படிங்கிற ஏக்கத்தில் நீங்கள் கடந்த காலங்களை சுற்றி இருக்க வாய்ப்பு இருக்குது. இனிமே உங்களுக்கான பாதை அப்படியே ஓப்பன் பண்ணி கிரகங்கள் கொடுத்துரும். சரியான பாதையை நோக்கி பயணிச்சிருங்க. இப்போ சரியான பாதையை நோக்கி பயணித்தால் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு. அதுபோல் ஆசிரியர்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்தாலும் சரி, எந்த கலைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமாக நீங்கள் சென்றாலும் உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு முழுவதுமாக ஆதரவாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்பது உண்மை. அதேபோல் உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வேலையில் மாற்றம் உண்டு, அதெல்லாம் மாறிட்டேன், ஆனால் இருக்கிற வேலையை இனிமேல் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இனிமேல் தக்க வச்சுக்கிடுவீங்க. வேலையை விட்டுட்டு வேலையே இல்லாமல் இருக்கேன்ப்பா, நான் கடினமாக வேலை பார்த்தேன், நான் வேலையே விட்டுட்டேன், டோட்டல் வாஷ் அவுட் அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா கன்னி ராசியில் இப்போ கோச்சார ரீதியான கிரகங்கள் இருக்குது. ஸோ அப்போ கன்னி ராசியில் யாருக்கெல்லாம் சனி பகவான் சுயமாகவே அதாவது சுய ஜாதகத்தில் இருக்காரோ அவர்கள் முக்கால்வாசி நபர்கள் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டேன்னு தான் சொல்லுவாங்க, வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க, தொழிலை விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க, தொழிலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுத்துரும். உங்களுடைய உடன் பணிபுரியும் பெண்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் கன்னிராசி பெண்களாகவே இருந்தாலும் உங்கள் கூட இவ்வளவு நேரம் கூடயே இருந்து உங்களுக்கு தொந்தரவு, உங்களுக்கு கஷ்டமோ உங்களுக்கு கவலையோ கொடுத்துட்டு வந்த பெண்கள் இனிமேல் உதவி செய்வாங்க. அதே போல் நீங்கள் உணர்வுபூர்வமாக புரிந்து கொண்டு உண்மையான அன்பை காட்டின
நபர்கள் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் போயிட்டாங்கன்னு வருத்தப்பட்டீங்கன்னா அந்த நபர்கள் உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவாங்க. கன்னிராசி பெண்கள் மூலமாக கன்னிராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தான் பெண்கள் மூலமாக மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய அமைப்பு. பொருளாதார ரீதியான மகிழ்ச்சி, அதாவது ஒரு சுற்றுலா மகிழ்ச்சிகள், ஏதோ ஒரு விஷயமான செயல்பாடுகளில் மகிழ்ச்சிகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசிக்காரங்களுக்கு கன்னிராசி பெண்கள் மூலமாக மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்கா? வேறு பெண்கள் மூலமாக மகிழ்ச்சி கிடையாதா? அதாவது அவர்கள் மூலமாக முன்னேற்றம் கிடையாதானா? உறுதியாக கன்னிராசி பெண்களுக்கு மற்ற ராசி பெண்கள் மூலமாகவும் நல்ல விதமான மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அது உங்களுடைய சகோதரியாக இருக்கலாம், உங்களுடைய தோழியாக இருக்கலாம், இல்லை உங்களை பெற்ற தாயாக இருக்கலாம், இல்லை உங்களை கட்டிக்கிட்ட மனைவியாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் அவர்கள் பெண்ணாக இருக்க வேண்டும். அதே போல் கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக மாணவர்களே ஆதரவாக இருப்பாங்க. இவனால் வந்து போட்டி பொறாமையில் நீ படிச்சிடக்கூடாது, நான் படிச்சிடக்கூடாது, நீ போட்டியில் வெற்றி பெற்றக்கூடாதுன்னு நினச்சி உங்களுக்கு அகைனாக இருந்த மாணவர்கள் கூட இனிமேல் உங்களுக்கு உதவி புரிவதற்கான, உங்களோட அன்பு செலுத்துவதற்கான அற்புதமான சூழ்நிலைகளை இந்த மே மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் அற்புதமாக கன்னிராசி கொடுக்கின்றன. கவலைகளை மறந்து மன அழுத்தத்தை தூக்கி போட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை மனதார நினைத்து கொண்டு உங்களுடன் இருப்பவர்களை முழுமையாக புரிந்து கொண்டு, அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடன் இருப்பவர்களை உண்மையாக புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டால் மாற்றமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.